இத்தனை பேரோட சாவுக்கு காரணமாயிட்டு நீங்க செய்யற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் மோசமா இருக்கு. அவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுத்தா மட்டும் அவங்களுடைய இழப்பை உங்களால சரி கட்ட முடியுமா? நீங்க முதல்வராயிட்டா இறந்த உயிர்கள் எல்லாமே திருப்பி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசியிருக்காரு உச்ச நடிகர். அதாவது முதல்வர் செஞ்ச இந்த விஷயங்களை பத்தி விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க நடிகர் சிவகுமார். அவர் பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நாம டீட்டெயிலா பார்க்குறோம். கரூர் சம்பவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்ப கூட சொன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்த ஒரு திகிலூட்டும் சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதல்வர் விஜய் நேர்ல பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட 3 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40 உயிர்கள் அந்த ஒரு டிராஜடியில இறந்தது. இந்த சம்பவத்துக்கு பின்னணியா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இடம் தராதது, இடம் மாற்றி தரப்பட்டது, வேணும்னே இந்த இடத்துல மக்களை கொண்டுட்டு வந்தது, அதுக்கு முன்னாடி அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் கட்டமைக்கும் பணி ஏற்பட்டுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய திரை பின்னணிகள் சொல்லப்பட்டு இருந்தாலும் அன்னைக்கு நடந்த விஷயம் அப்படிங்கிறது அதை தொடர்ந்து அன்னைக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள 41 உயிர்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பெரிய கிட்டத்தட்ட இந்திய லெவலில் பேசப்பட்ட ஒரு விஷயம். பிரதமர் கூட இதுக்கு இரங்கல் தெரிவித்து பேசியிருந்தாங்க. அந்த கரூர் சம்பவத்தை யாராலுமே மறக்க முடியாது. அந்த விஷயம் தான் இன்னைக்கு மறுபடியும் ஆனால் அந்த விஷயத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருவருமே இதுக்கு காரணம் முதல்வர் விஜய் கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு முக்கியமான விஷயம்தான். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் பதவி ஏற்றதுல இருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைகளை இதுவரைக்கும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அமைச்சர்களை அலாட் பண்ணது, எம்எல்ஏ அலாட் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏகள் குதிரை பேரத்தில் போகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் புதுவாக வந்துக்கிட்டு தான் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை சமாளித்து ஆட்சியை ரொம்பவும் நேர்த்தியாக தான் செலுத்திக்கிட்டு வராரு முதல்வர் விஜய். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில இருந்து ஒரு தனியார், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிரசவ வார்டில் இருக்கிற ஒரு லேடி இங்கே வசதிகள் பற்றாக்குறை, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாருக்கு ஒரு வீடியோ கால் மாதிரி அதை எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு மேபி அவர் நினச்சிருந்தா ஒரு சுகாதாரத்துறை மினிஸ்டரையோ இல்லை யாரையோ கன்சர்ன் மினிஸ்டர்ஸை போய் பார்க்க சொல்லியிருக்கலாம். இல்லை அங்கே கலெக்டர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விசிட் பண்ண சொல்லியிருக்கலாம். ஆனால் போட்ட அடுத்த நாளே முதல்வரே முன்னறிவிப்பு எதுவும் கொடுக்காம திடீர்னு ஒரு முதல்வரே, தமிழகத்தோட ஒரு முதல்வரே அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அங்கே இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்துருக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை சரி செய்யறதுக்கு குறைஞ்சது 24 மணி நேரம் டைம் கொடுத்தா அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு சென்சிட்டிவான விஷயமா கிட்டத்தட்ட ஒரு வைரலாக போச்சு, ரொம்ப ட்ரெண்டாக போச்சு. இப்படி ஒரு முதல்வர் இருக்கிறாரா அப்படிங்கிற அளவுக்கு போச்சு. அந்த விஷயத்துக்கு அப்புறமேலே அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள், இந்த கரூர் விஷயம் அதில் ஒரு முக்கியமான விஷயம். அங்கே இருந்த அந்த 41 இறந்த உயிர்களோட குடும்பத்துக்கு அரசு வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த விஷயமும் எப்பயும் போல பலரால் விமர்சிக்கப்பட்டு வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கரூர் விஷயம் அவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துக்கு பிரச்சாரம், அதாவது சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கு போவார். அந்த பிரச்சாரத்தில் அப்போ அவருக்கு கரூருக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது அனுமதி கேட்டதுக்கு அவருக்கு அதாவது டிவிகே சார்பாக கேட்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது வேற ஒரு மைதானத்தை தான் அவங்க சூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஏன்னா மக்கள் திரளாக வருவாங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் காற்றோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் அதற்கு மாறாக இந்த இடத்த அரசு அவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்போவே இது பல கேள்விகளுக்கு உட்பட்டது. ஏன்னா அவர் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வராரு அப்படின்னா அவர் ஒரு நார்மலான ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் கிடையாது. அது மாறா அவர் ஒரு உச்சபட்ச நடிகர். அவரை பார்க்கறதுக்கே அவர் பேச கேட்குறாங்களோ இல்லையோ அவரை பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வருவாங்க. முக்கியமாக பெண்கள், அந்த இளம் வயது பெண்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 40 வயது பெண்கள் வரைக்குமே வருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு இடத்த அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்வுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முந்தின இடத்துலேருந்து கிளம்பும் போது ஏற்பட்ட அந்த நேரம் பற்றாக்குறையால் அவங்க ரீச் பண்ணுறதுக்கான டைம் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாயிடுச்சு. அதாவது இந்த டைமுக்கு வரணும், ஆனால் அதை தாண்டி தான் வந்திருந்தாங்க. ஆனால் அதுலேயே அங்கே இருந்த மக்கள் எல்லாம் காத்திருந்து ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அதை தொடர்ந்து கூட்ட நெரிசலில் எதிர்பாராத நபர்கள் சிலர் வந்துட்டாவும் சொல்லப்பட்டுச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த விஷயத்தை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது ஸ்டில்லும் போயிட்டுருக்கு. இன்னமும் கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு
சூழல்ல தன்னால வந்து கிட்டத்தட்ட 40 உயிர்கள் போயிடுச்சு அப்படிங்கிற அந்த மன வருத்தம் அப்படிங்கிறது அவருக்கு வந்து இருக்குது. இந்த விஷயத்த பத்தி எப்ப பேசினாலுமே அவருடைய கண்கள்ல அந்த வர கண்ணீரை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல செங்கோட்டையன் அந்த டிவிக்கேல ஜாயின் பண்ணல. அதுக்கப்புறம் தான் லேட்டரா தான் ஜாயின் பண்ணாரு. ஆனாலுமே பக்கத்துல விஜய் வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திச்சு அவங்கக்கிட்ட அந்த ஆணையை கொடுக்கும்போது அவர் கண்ணீர் விட்டு அழுவும்போது ஒரு சக மனுஷனா அவராலையும் அந்த ஃபீலிங்ஸை வந்து அடக்க முடியல. அவரும் கண்ணீர் விட்டு அழுதத ஸ்டேஜில் எல்லாருமே ஃபீல் பண்ணதை எல்லாராலையுமே பார்க்க முடியுது. ஏன்னா யாருக்கோ நடந்த போட்டியில் வந்து அநியாயமாக 40 உயிர்கள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதையும் இன்னைக்கு விமர்சனம் பண்ணுற நபர்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து சிவகுமார் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 40 உயிர்களை வந்து இன்னைக்கு பலி கொடுத்துட்டு அதுக்கு கொடுக்குற நஷ்ட ஈடு அப்படிங்கிறது எதையுமே சரி கட்ட போகிறது கிடையாது. நீங்கள் கொடுக்குற இந்த விஷயங்களால் அவங்களுக்கு அந்த போன உயிரோ அந்த உயிரால் அந்த வீட்டில் இருந்த அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எதுவுமே திருப்பி கிடைக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரி. அவர் மட்டும் கிடையாது, திரைத்துறையை சேர்ந்த நிறைய பேர் வந்து யாரெல்லாம் முதல்வரோட அந்த விவாகரத்து விஷயத்த விமர்சனம் பண்ணனாங்களோ அவங்களே வந்து இந்த விஷயம் தொடர்பாகவும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த விஷயத்தை பற்றியும் பேசாத லதா ரஜினிகாந்த், அதாவது ரஜினிகாந்த் சார் சூப்பர் ஸ்டாரோட மனைவியான லதா ரஜினிகாந்த் கரூர் சம்பவத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுடைய அந்த பதவி ஆசையால் 40 உயிர்கள் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கரூர் சம்பவம் வந்து நடக்கும்போதே வந்து அந்த விஷயத்தை பற்றி லதா ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே, அதாவது அவருக்கு எதிராக பிடிக்காதவங்க, ஆட்சிக்கு புறம்பாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த விஷயத்துக்கு எதிராக இந்த விஷயத்தை பற்றி விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த விஷயம் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக போயிட்டுருக்குது. அதையும் தாண்டி அவர் வந்து சொன்ன வார்த்தை, அதாவது நான் என்னைக்கு வந்து ஆட்சிக்கு வரணும், அப்போ இந்த 40 குடும்பத்துக்கும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு மகனாக நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, யாராவது என்னுடைய ஆட்சிக்கு கீழே உங்ககிட்ட ₹1 லஞ்சம் கேட்டால் கூட இது என்னுடைய மகனோட ஆட்சி, இது என்னுடைய அண்ணனோட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லுங்கள், உங்களுக்கு நான் இருக்கேன், உங்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பாணியில் ரொம்பவும் சூப்பராக பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போவே வந்து லஞ்சம் டிவிகே அரசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பல மாற்றங்கள் இந்த 70 ஆண்டு கால அரசியலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் இந்த 2 மாதங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் வந்து அவரே ஒரு முதல்வரே வந்து மக்களுக்கு இன்னும் போதுமான அளவுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. உங்களுடைய ஆட்சி உங்கள் மகனோட ஆட்சி, உங்களுடைய அண்ணனோட ஆட்சி, இந்த ஆட்சிக்கு கீழே நீங்கள் யாருக்குமே ₹1 கூட லஞ்சம் அப்படிங்கிற கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. இந்த விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போகிறத விட எல்லா ஸ்டேட், கிட்டத்தட்ட கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. சிஎம் ஸ்டாரோட ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு.